இந்தியா வாஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் இப்ப பெரசோகாட்ல ஸ்டேடியத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டே 1 டே 2 பார்த்துருந்தோம். டே 3ல என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டே 2 பொறுத்த மட்டும் இந்தியா 518 அடிச்சு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் 140க்கு 4 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் ட்ரையல் பை 378 ரன்ஸ், அதாவது அதை அடிச்சு அவங்க லீடு கொடுக்கணும். அப்படின்னா தான் இந்தியா என்ன டிசைட் பண்ணுவாங்க பார்த்தா. டே 3 இன்னைக்கு ஸ்டார்டிங் முடிவுல மார்னிங் குல்தீப் யாதவ் இந்த டே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா குல்தீப் யாதவ் மற்ற பவுலர்கள்ல யாருமே விக்கெட் எடுக்காலையும் குல்தீப் யாதவ் ஒரு மேஜிக் பண்ணி விக்கெட் எடுத்துட்டாப்புல. சூப்பர் கில்லுக்கு ஒரு அருமையான நாக்கா இருந்தது. ஏன்னா விக்கெட்டே எடுக்க முடியாம இருந்தப்போ சடனா குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்து ரிஸ்ட் ஸ்பின்னர் இது நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட்டை எடுத்து வேற ஒரு சம்பவம் பண்ண வச்சுட்டாப்புல. அதுக்கப்புறமா குல்தீப் யாதவ கையிலேயே பிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்கே பண்ணிட்டு இருந்தாரு. என்ன மாதிரி ஒரு தரமான சம்பவம்னா, அதாவது மேஜிக் ரிஸ்ட்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் போன மாதிரி இன்னைக்கு குல்தீப் 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 அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சேன் பண்ற மாதிரி பண்ணிட்டாப்புல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு அந்த பெரசோகாட்ல ஸ்டேடியத்துல. டே 3 யாருக்கு உகந்ததுன்னா நம்ம குல்தீப் யாதவ் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனா குல்தீப் யாதவ் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்கிறாப்புல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு விக்கெட் எடுத்திருக்காப்புல. 5 விக்கெட்ஸ் 5 and all அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சுப்பன் கில்லுக்கு இந்த மாதிரி ரிஸ்ட் ஸ்பின்னரை நம்பிக்கை போனது வேற லெவல். ரோஹித் சர்மா, விராட் கோலி, MS தோனி இவங்கெல்லாம் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நோக்கி போக மாட்டாங்க. ஒன்லி பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் சடேஜா ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்னால இவங்க 2 பேர் தான். அந்த மாதிரிதான் இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்லைட்லி ஒரு சேஞ்சுன்னா அக்ஷர் பட்டேல உள்ள கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ குல்தீப் மேல ஃபுல் மூச்ச மோர் கான்பிடன்ட் வச்சு உள்ள களத்துல இறக்குறதுனால சம்பவத்துக்கு சம்பவம் பண்ணிட்டாரு குல்தீப். அதுக்கப்புறமா ஒரு சம்பவம்னா என்னன்னா, அதாவது நல்லா ஆடிட்டு இருந்தப்போ ஒரு போல்ட் அவுட் ஆகுறது வெஸ்ட் இண்டீஸ் பவுலருக்கு சும்மா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நல்லாதான் ஆடிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவுட் ஆகி போய் திரும்பி வாங்க. அந்த மாதிரிதான் அவுட் ஆயிருக்கிறாப்புல. என்னடா இது வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனு, அதாவது ஒரு விவி ரிச்சன், பிரைன் லாரா அவங்க ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து மேட்ச் பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி சொதப்படுறது அவங்களால பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருந்தாங்க. அதாவது சிராஜ், முகமது சிராஜ், டிஎஸ்பி சிராஜ் என்ன வேணா சொல்லலாம். அதாவது ஒரு மேட்ச், ஒரு கேம், ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னாலே சிராஜ் தான். சிராஜ் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸ்பீடு பவுலர்ல. ஏன்னா பும்ரா மாதிரி ஒரு ஆளு விக்கெட் எடுக்காதப்போ முகமது சிராஜ் தன்னைத்தானே உருவெடுத்து போட்டாத ஒரு விக்கெட். அதாவது கேப்டனுக்கு எப்பப்போ விக்கெட் தேவைப்படும், அதாவது ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் அவங்க பார்த்துப்பாங்க. பட் ஸ்பீட்ல இருந்து 1-2 வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு கேப்டன் எதிர்பார்க்கும் போது சிராஜ் உள்ள கொண்டு வந்து இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ஏதோ ஒன்று போட்டு டப்புன்னு ஒரு விக்கெட் எடுக்கிறதுல சிராஜ் வேற மாதிரி சம்பவம். அதனாலதான் இப்போ வரைக்கும் அவர் வேற மாதிரி தெரியுறாப்புல. அதுக்கப்புறமா டே 3 லஞ்ச் பிரேக் முடியறப்ப வெஸ்ட் இண்டீஸ் 140க்கு 4 இருக்கும் போது 217க்கு 8 போயிருச்சு 72 ஓவருக்கு. அதாவது அலிகாத்தன்ஸ் 41 ரன் அடிச்சிருக்காரு, ஷாயிப் 36. அதாவது இன்னுமே வெஸ்ட் இண்டீஸ் ட்ரையல் போய் 301 ரன் இமாலய இலக்கதா வச்சிருக்கிறாங்க. அந்த டார்கெட்டை முடிக்கும் போது முடிச்சு அவங்க லீடு கொடுக்கும் போது எப்படி இருக்குமோ பலவண்ணம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. இந்த டார்கெட் எல்லாம் அடிக்க முடியுமா? அதாவது 8 விக்கெட் வந்துச்சு டெய்லண்டர்ல வச்சு நம்ம என்னதான் பண்ண. பின்னாடி ஆண்டர்சன், பிலிப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெய்லன் சியால்ஸ் இவங்க வச்சு என்னதான் பண்றது வெஸ்ட் இண்டீஸ் டீம் அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருந்தது. அதுல பாருங்க, ஆண்டர்சன் பிலிப் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. 93 பால் ஆடி இருக்காப்புல. வேற லெவல் தரமான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பும்ரா பண்ண சம்பவம் இருக்கு. அடே அப்பா, அதாவது விக்கெட்டு தேவை அப்படிங்கிறப்ப சிராஜ் எப்படியோ பாஸ் பவுலர்ல அதுக்கு மேல ஒரு படியா பும்ரா தான் பூம் பூம் பும்ரா கோம்பங்களத்தை இறங்கிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. கேரே பெரேரே செம்மையா ஆடிட்டு இருந்தாப்ல. அதாவது ஒரு ஆல்ரவுண்டர் எப்படி ஆடணும்
அதே மாதிரிதான் ஆடிட்டு இருந்தாப்புல. திடீர்னு கொம்மான காலத்துல இறக்கி விட்டாப்புல சுப்மன் கில். அதாவது பும்ரா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு விக்கெட் அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் மேல நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பூம்ரா போட்டார் வேற ஒரு யாருக்கிற ஸ்டேம்பு ஆனால் பறக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அதாவது பும்ரா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு பவுலரை நம்ம வச்சுக்கிட்டு ஏன் தோக்குறோம்னு தெரியல. ஆனா எல்லா மேட்சும் நம்ம ஜெயிக்கிறோம் அது வேற விஷயம். பட் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் தோக்குறோம் எதனாலையும் தெரியல. ஆல்ரெடி நம்ம 3 கப்பு வாங்கியாச்சு. அடுத்தவங்க எத்தனை கப்பு வாங்க போறோம்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அது சுப்மன் கில் கேப்டன்சி தலைமையில பார்க்கலாம். பொறுத்தது போதும். இனிமேல் பொங்கியல்னு ஆடினா வெஸ்ட் இண்டீஸ் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆண்டர்சன் பிலீப் ஒரு 93 பால் பிடிச்சிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை. ஃபைனலி டே 3 இன்னிங்ஸ் பிரேக் முடியும் போது 248க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அவ வெஸ்ட் இண்டீஸ் ட்ரையல் பை 270 ரன்ஸ். அதாவது இந்தியா ஃபாலோன் கொடுத்துட்டாங்க. ஃபாலோன் மீன்ஸ் என்னன்னா 518 ரன்ல சரி பாதி அவங்க ரன் அடிக்கணும். அந்த சரி பாதி அவங்க அடிக்கல. 259 ரன் 248க்கு அவுட் ஆகாம ஃபாலோன் கொடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் மறுபடியும் வெஸ்ட் இண்டீஸ் மறுபடியும் களத்துக்கு வராங்க. பேட்டிங் சைடை பொறுத்த மட்டும் இந்த வாட்டி நம்ம மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் ஜான் கேம்பல் அவருக்கு ஓபனர் பார்ட்னரா இறங்கினாப்புல. அவரு மீண்டும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு. அதாவது ஒரு எனர்ஜி எப்படின்னா அதை நம்ம சிராஜ் கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். அந்த மாதிரிதான் ஒரு சம்பவம். அதாவது எப்படி போன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வீசினாரோ அதே மாதிரி ஃபுல் மூச்சு அப்பதான் ஃபீல்டிங் பண்ண அப்பதான் பவுலிங் போட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. மொதல் ஓவர்ல சம்பவத்துக்கு மேல சம்பவம் பண்ணிட்டாரு. அதாவது இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போறதுல வேற மாதிரி அப்படி போட்டதும் சுப்மன் கில் ஒரு அருமையான ஒரு கேட்சா பிடிச்சாப்புல. அது ஸ்பைடர்மேன் கேட்ச்ன்னு சொல்லுவாங்க மாடர்ன் டே கிரிக்கெட்ல பொறுத்த முறை. அதே மாதிரிதான் ஒரு கேட்ச பிடிச்சாப்புல செம. அதாவது சுப்மன் கில் கேப்டன்சி குறித்து பேசுறவங்களுக்குலாம் இந்த கேட்ச் வேற லெவல்ல இருக்கும். அதாவது டீமை நம்ம கொண்டு போகணும். டீமுக்கு எப்பப்ப தேவையெல்லாம் அப்பப்பெல்லாம் ஒரு கேட்ச பிடிச்சி தன்னைத்தானே செதுக்கிட்டு வர்றாப்புல நம்ம சுப்மன் கில். அந்த அளவுக்கு தான் சம்பவம் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டே 3 டீ பிரேக் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 35க்கு 2 போயிட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு 35க்கு 2 போனப்ப எனக்கு இன்னைக்கே ஃபாலோவன்ல முடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி ஆடிட்டு வராங்க. சந்திராபால்னு பேர் வச்சுட்டு 10 ரன் அவுட் ஆகுறதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சாத்தியமா படல. அதுக்கப்புறமா சிராஜ் ஆன் தி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சம்பவத்து மேல சம்பவம் பண்ணிட்டு வந்தாப்புல வெஸ்ட் இண்டீஸ் ட்ரையல் பை 235 ரன். அதாவது 235 ரன் இவங்க அடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உள்ள களத்திற்கு டீ பிரேக் முடியும் போது ஜான் கேம்பல் அண்ட் சாய் கோப்பு உள்ள இருந்தாங்க. இவங்க எப்படி அடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு 10 விக்கெட் போயிருன்னு நினைச்சேன். அந்த டைமிங்ல சாய் கோப்பும் ஜான் கேம்பலும் ஏண்டா ஒரு பிரைன் லாராவையும் ஒரு விவி ரிச்சர்ஸ் உட்கார வச்சு நாங்க எப்படி ஆல் அவுட் ஆனா நல்லது இல்லை அவ்வளவுக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சம்பவத்துக்கு மேல சம்பவம் பண்ணிட்டாங்க. ஜான் கேம்பல் பாத்தீங்கன்னா 87 ரன் 145 பால்ல நாட் அவுட்ல இருக்காப்புல. டே 3 ஸ்டெம்ஸ் முடியும் போது சாய் கோப்பு 66 ரன் நாட் அவுட்ல இருக்காரு 103 பாலுக்கு டே 3 ஸ்டெம்ஸ் முடியும் போது. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ட்ரையல் பை 97 ரன்ஸ். அதாவது இவங்க 10 விக்கெட் இன்னைக்கு இழந்துருவாங்க அப்படின்னு இந்தியன் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த நிலையில இவங்க 2 பேரும் 100 ரன்ஸ்க்கு மேல பார்ட்னர்ஷிப் போட்டு நாங்க இன்னும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டே 4 வரைக்கும் மேட்சை கொண்டு போயிருக்கிறாங்க. நாளைக்கு இதே பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகுமா, இவங்க 2 பேர் செஞ்சுரி போடுவாங்கன்னு கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பை பாராட்டி பிரைன் லாராவும் விவி ரிச்சர்ஸும் செம பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. செம்மையா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கொடுத்துருக்கேன். ஐ மீன் வெஸ்ட் இண்டீஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல செம ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுல வெஸ்ட் இண்டீஸுக்கு இதுதான் தேவைப்படும். மாடர்ன் டே டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான்
அவங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. என்னை பொறுத்த மட்டும் நாளைக்கு இவங்க லீட் செட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கொஞ்சம் பொறுத்திருந்தா போகணும். அதாவது இந்தியன் டீம் இந்த மாதிரி அசுத்தமான ஃபார்ம் இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கு மேட்ச்ல வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா கொஞ்சம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.